ஸ்ரீமத் பாகவதம் 115ஆம் பகுதி. பிரம்மதேவரின் மாயையிலிருந்து மீண்ட சிறுவர்கள் நடந்தது எதுவுமே அறியாதவர்களாக இல்லம் திரும்பினார்கள். அசுரர்கள் வதம் மேலும் தொடர்ந்தது. ஒருமுறை யமுனை நதி தீர புல்வெளியில் கன்றுகளை மேயவிட்டு கண்ணன் குழலூதி கொண்டிருந்தான். நண்பர்கள் அவனை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களுள் ஓர் சிறுவன் கிருஷ்ண பலராமரிடம் கூறினான், கிருஷ்ணா, ராமா, இங்கே பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்கிறது. அந்த பனந்தோப்பில் ஏராளமான பனம் பழங்கள் இருக்கின்றதாம். அவை மிகவும் ருசியாகவும் இனிப்பாகவும் இருக்கும் என்று கூறுகிறார்கள். நாக்கை சப்பு கொட்டி கொண்டு கூறினான் அவன். அப்படியா, இப்போதே சென்று ருசி பார்த்து விடுவோம், வாருங்கள் என்று புறப்பட்டார்கள் பலராம கிருஷ்ணர்கள். அதற்குள் மற்றொரு சிறுவன் இடைமறித்து கூறினான், வேண்டாம் கண்ணா, அந்த தோப்பு ஆபத்தான இடமாம். அங்கே தேனுகாசுரன் என்கிற அரக்கன் கழுதை உருவத்தில் தன் கழுதை கூட்டங்களுடன் வசிக்கின்றானாம். தோப்புக்குள் செல்லும் மனிதர்களை அந்த அரக்கன் உயிரோடு விடுவதில்லையாம். நாம் அங்கு சென்று அபாயத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் என்றாம். அதெல்லாம் சிறுவர்களை பயமுறுத்த பெரியவர்கள் கூறுகிற கதை. பயப்படாதீர்கள், என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு பழம் பறித்து தருகிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தைரியம் கூற சிறுவர்கள் தயக்கத்துடன் அவரை பின்தொடர்ந்தார்கள். தோப்பில் ஏராளமான பனை மரங்கள் அணிவகுத்து நிற்க அவற்றில் கொத்து கொத்தாக பழங்கள் தொங்கின. பலராம சுவாமி தன் பலத்தை திரட்டி பனை மரங்களை உலுக்க பனம் பழங்கள் பொல பொலவென்று உதிர்ந்தன. சிறுவர்கள் ஆனந்தமாய் சந்தோஷமாய் பழங்களை சேகரித்தார்கள். சிறுவர்களின் ஆரவாரத்தை கேட்டு பாய்ந்து வந்தான் தேனுகாசுரன். பலராம சுவாமி கண்டார். மிக பெரிய கழுதை உருவத்தில் வேகமாக வந்த அசுரனின் பின்னங்கால்களை பற்றி பிடித்து மிக சுலபமாக சுழற்றி ஒரு பனை மரத்தின் மீது வீசி எறிந்தார். அடுத்த நொடியே எலும்புகள் முறிந்து மாண்டு விழுந்தான் தேனுகாசுரன். அவன் தூக்கி எறியப்பட்ட வேகத்தில் அநேக பனை மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. காடு முழுவதும் பனம் பழங்களாக இருந்தன. பனந்தோப்பு அதற்கு பின் அபாயமில்லாத பகுதியாக சிறுவர்களின் வசமானது. இப்படி அடுக்கடுக்காக அசுரர்கள் அழிந்து கொண்டிருந்தாலும் கம்சன் தன் முயற்சியை கைவிடவில்லை. அவனால் அனுப்பப்பட்ட மற்றொரு அரக்கன் பிரலம்பன். அன்றைக்கு பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இரண்டு பிரிவாக பிரிந்து அவரவர் பக்கம் சிறுவர்களை சேர்த்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆட்டத்தில் தோற்று போகிறவர்கள் ஜெயித்த கட்சியை சேர்ந்தவர்களை தோள்களில் தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது நிபந்தனை. அசுரன் பிரலம்பன் தன்னை ஒரு இடை சிறுவன் போல உருவம் மாற்றிக்கொண்டு சிறுவர்கள் மத்தியில் வஞ்சகமாக புகுந்து கொண்டான். விளையாட்டில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரிவை சேர்ந்தவர்கள் பலராம சுவாமியின் கோஷ்டியை தோளில் தூக்கிச் செல்ல வேண்டி இருந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீதாமன் என்கிற நண்பனை தூக்கி கொண்டு ஓட சிறுவன் பிரலம்பன் பலராமனை தோளில் தூக்கி கொண்டான். மற்றவர்கள் குறிப்பிட்ட தூரம் வரை சென்று எல்லையோடு நின்று கொள்ள பிரலம்பாசுரன் பலராம சுவாமியை தூக்கி கொண்டு எல்லை தாண்டி ஓடினான். ஒரு தனியான இடத்திற்கு சென்றான். பலராம சுவாமியை கொன்று விடலாம் என்பது அவனுடைய திட்டம். எல்லையை தாண்டியதும் அவன் அரக்க உருவத்திற்கு மாறினான். அவ்வளவுதான். அடுத்த நொடியே பலராம சுவாமியின் முஷ்டி இடிபோல் அரக்கனின் தலை மீது இறங்கியது. அந்த ஓர் அடியிலேயே தலை நொறுங்கி இரத்தம் கக்கி மாண்டு போனான் பிரலம்பாசுரன். இப்படி பலராம கிருஷ்ணர்களின் அசுர வதங்கள் விளையாட்டு போலவே நிகழ்ந்தன. கோபர்கள் இதை கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமுமாக திகைத்து போனார்கள். அவர்கள் மேலும் மலைத்து போகும்படியான நிகழ்வு ஒரு விஷ மடுவில் நடந்தது. அது ஒரு அற்புத நர்த்தனம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆனந்த நர்த்தனம். 115ஆம் பகுதி நிறைவடைந்தது.